இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவனுடைய அக்னி, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி இந்த நாட்களில் நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய மனுஷர்களுடைய நெற்றிகளில் அடையாளம் போடு. இன்றைக்கு ஆண்டவருடைய கரம் நமக்கு நேராய் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாய் ஒரு மனுஷனை தேடுகிறேன். இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷன், இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷி. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவருடைய சத்தம் உன் காதில் தொனிக்கட்டும். எழுப்புதல் பற்றி எரியட்டும், எழுப்புதல் வெடித்து சிதறட்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜெபம் பண்ணும்படி முழங்காலிலே மணிக்கணக்காக நிற்கிற ஒரு எழுப்புதல் தேசத்தின் மீது ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வசனத்தின்படி வாழும்படி, வசனத்தை உயிராய் நேசிக்கும்படி, வசனத்தின் ஆவி அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நம்மேல் அந்த ஆவியானவர் ஊற்றப்படும்படி இந்த நாட்களிலே நம்மேல் அழகாய் அக்கினியாய் நிரம்பிக் கொண்டிருக்கிறவருடைய மகிமை நிரம்பிக் கொண்டிருக்கிறது, நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கென்று ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதை இந்த நாளில் நாம் தியானிக்கலாம். இந்த நாளில் கட்டாயம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த நாளில் கூட நாம் அநேக நேரங்களில் நாம் காத்திருக்கிறோம், அநேக காரியங்களுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கூட நாம் ஒரு பஸ்ஸுக்கு காத்திருக்கிறோம், ஒரு ஃப்ளைட்டுக்கு காத்திருக்கிறோம், நம்ம ட்ரெயினுக்கு காத்திருக்கிறோம், யாரையாகிலும் சந்திப்போம் என்று சொன்னால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக காத்திருக்கிறோம், அல்லது திருமண வயது ஆனவர்கள் திருமணத்திற்காக காத்திருக்கிறோம், திருமணமானவர்கள் குழந்தை இல்லை என்றால் குழந்தைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம், அல்லது நாம் படித்து முடித்துட்டு எனக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று சொல்லி சில நேரங்களில் நாம் வேலைக்காக கூட காத்து கொண்டிருக்கிறோம். இப்படி அநேக காரியங்களுக்காக இந்த நாட்களில் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் காத்திருக்குதல் என்பது ஒரு அனுபவமாக இருக்கிறது. இந்த நாளில் கூட நாம் எதற்கெல்லாம் காத்திருக்க வேண்டும், நாம் காத்திருக்கும் பொழுது நாம் என்ன பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்படி என்று சொல்லி அதில் வேதத்தில் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நாம் இந்த நாளில் எதற்கெல்லாம் காத்திருக்க வேண்டும், ஆண்டோடைய பாதத்தில் நாம் எதற்கெல்லாம் காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். காலையில் ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஆயத்தமாகி நாம் காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கிருபை அது காலைதோறும் புதிதாக இருக்கிறது. ஆகவே அதிகாலையில் நாம் ஆயத்தமாகி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 33:18 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறார். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அவருடைய கிருபைகளுக்காக காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபை காலைதோறும் புதியதாக இருக்கிறது. ஒரு நாளை துவங்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஆண்டவருடைய கிருபைக்காக நாம் காத்திருக்க பழக வேண்டும். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. இந்த நாட்களில் கூட என்னுடைய கணவர் ரட்சிக்கப்படலை, மனைவி ரட்சிக்கப்படலை, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை என்று சொல்லி அநேக நேரங்களில் நம் ஜெபத்திற்கு ஒரு கேள்விக்குறியோட ஆண்டவர் எப்போது ரட்சித்து தருவார் என்று சொல்லி நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடே காத்திருக்கிறது நல்லது. நாட்கள் வரும், ரட்சிப்பு
கர்த்தருடையது. கட்டாயம் ஒரு நாளில் ஆண்டவர் ரட்சித்து தருவார். ஆகவே அவருடைய ரட்சிப்புக்காக அவர் ரட்சித்து தரும் வரையில் நாம் ஆண்டவர் சமூகத்தில் ரட்சிப்புக்கு காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 119 147 அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உமது வசனத்திற்கு காத்திருக்கிறேன். அதிகாலத்தில் ஆண்டோடைய வசனத்திற்கு நாம் காத்திருக்க வேண்டும். ஒரு நாளை நாம் துவங்குறோம் என்றால் அந்நாளுக்குரிய பலன் நமக்கு தேவைப்படுகிறது. அப்போ அந்த நாளில் நம்ம சரீரத்திற்கு நமக்கு பலன் வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஆகாரங்களை எடுத்துக்கொள்கிறோம். ஆவிக்குரிய சரீரத்திற்கு நமக்கு பலன் ஆண்டோடைய வார்த்தை. ஆண்டோடைய வார்த்தைக்காக அதிகாலத்தில் ஆண்டோடைய வார்த்தைக்காக நம்முடைய ஆத்துமா தாகத்தோடு காத்திருக்கணும். அந்த நாளில் ஆண்டோடைய வார்த்தை நமக்கு கிடைத்த உடனே அந்த நாள் முழுவதும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புது பலன் ஆண்டவர் கட்டளை கொடுப்பார். ஆகவே தான் அதிகாலையில் எழுந்து நான் சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். ஆகவே நம்முடைய அதிகாலையில் ஆண்டோடைய வார்த்தைக்கு காத்து கொண்டு அந்த நாளுக்குரிய பரத்திலிருந்து அந்த மன்னாவை பெற்றுக்கொள்ளும் பொழுது அது ஒரு பெரிய பலனாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 1:5-8 அப்போஸ்தலருக்கு பிதாவின் வாக்குதத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து. அப்போஸ்தலருக்கு பிதாவினுடைய வாக்குதத்தம் நிறைவேறும்படியா நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். அவர்கள் காத்திருக்கும் பொழுது அந்த புது பலனை, பரிசுத்த ஆவியானவருடைய பலனை அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க. மாத்திரமல்ல 2 பேதுரு 3:12 தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த அவளோடைய காத்திருங்கள். அப்போ நாம் இன்னைக்கெல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில். நமக்கு ஒரு நம்பிக்கை, ஆண்டோடைய நாள், ஆண்டவர் சீக்கிரமாக ஆண்டவர் வரப்போகிறார். ஆகவே நாம் ஆயத்தத்தோடு இருப்பது நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆகவே ஆண்டோடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஆகவே நாம் பரிசுத்தமாக வாழணும், ஆண்டோடைய சித்தத்தை அறிந்து வாழணும், ஆண்டவருக்கு பிரியமாக நாம் வாழ வேண்டும். அவருடைய வருகைக்கு இன்னைக்கு நான் அடுத்த செகண்டில் நான் கண்ணை மூடினேன் என்று சொன்னால் நான் ஆண்டோடைய சமூகத்தில் நான் அங்கே கண்ணை திறப்ப அவரை பார்ப்பேன்னு ஒரு நிச்சயத்தோடு இன்னைக்கு நாம் அவருடைய வருகைக்கு மிகவும் ஆயத்தமாய் காத்திருக்கிறது என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. மாத்திரமல்ல சங்கீதம் 119:43 உம்முடைய நியாய தீர்ப்புக்கு காத்திருக்கிறேன். நான் இவ்வளோ நல்லது தான் செய்கிறேன், ஆனால் எனக்கு எல்லாம் நன்மைக்கு தீமை செய்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் கலங்கி இருக்கலாம். நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது. ஆகவே உங்களுடைய நீதி ஆண்டவர் சமூகத்தில் அது கடந்து போகிறதா இருக்கிறது. ஆகவே நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது நல்லதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் உங்களுடைய எல்லா நீதிக்கும் ஆண்டவர் கட்டாயம் ஒரு நாளில் ஆண்டவர் பலன் தருவார். ஆகவே நீங்கள் எதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆகவே கர்த்தருக்கு நாம் காத்திருக்க வேண்டும். அந்த காத்திருக்குதல் எதற்கெல்லாம் என்று சொல்லி வேதத்தில் நாம் இன்றைக்கு பார்த்தோம். ஆகவே நாம் காலையில் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும், அவருடைய கிருபைக்காக நாம் காத்திருக்கணும், ரட்சிப்புக்காக காத்திருக்கணும், அந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நாம் காத்திருக்கணும், ஆண்டவருடைய அந்த அபிஷேகத்திற்காக, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்காக, அபிஷேகத்திற்காக நாம் காத்திருக்கணும், ஆண்டவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும், நியாய தீர்ப்புக்காக நாம் காத்திருக்க வேண்டும். இப்படியாக நாம் காத்திருக்கும் பொழுது அந்த நாளில் நாம் இத்தனை காரியங்களை காத்திருக்கும் போது நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே ஆண்டவர் சமூகத்தில் நாம் காத்திருக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது, கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால் ஒரு புது பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். சங்கீதம் 40:1 கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்த்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காக நாம் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மிடமாய் நம்மளுடைய ஜெபத்தைக்கு அவர் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நான் இவ்வளோ நாள் ஜெபிக்கிறேனே, என் ஜெபத்துக்கு பதிலே கிடைக்கலையேன்னு சொல்லி கலங்கி நிற்கலாம். ஆனால் ஆண்டவர் பொறுமையாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பொறுமையாக காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது அவர் இறங்குவார், மனதுருகுவார். கட்டாயம் நம்முடைய ஜெபத்திற்கு, உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். மாத்திரமல்ல ஏசாயா 49:23 நான்
கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. நாம் ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது நம்ம ஒருபோதும் வெட்கப்பட்டே போவதில்லை. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவருக்காக நீங்கள் வைராகியம் பாராட்டினீங்கன்னா, ஆண்டவருக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டே போவதில்லை. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவரை நம்பினவர்கள் அவர்களை ஒருபோதும் ஆண்டவர் கைவிட்டதா சரித்திரமே இல்லை. இந்த நாளில் கூட நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது புது பலத்தால் அவர் இடை கட்டுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் கூட ஒரு சிறு சாட்சி உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் கூட +2 படிச்சுட்டு நான் மகாராஷ்டிராவில் ஒரு நர்சிங் கோர்ஸ் படிக்கும்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். எனக்கு ஒரே வார்த்தை ஹிந்தி தெரியாது, மராட்டியும் தெரியாது, ஒரே வார்த்தை நை, அது மட்டும்தான் தெரியும். அதை வைத்துக்கொண்டு நான் ட்ரெயினில் கடந்து போகும்பொழுது, இசப்பா அந்த இடத்துல எனக்கு ஒரு வார்த்தை கூட எனக்கு பேச தெரியாது, அந்த இடத்துல ஹிந்தி மேனேஜ்மெண்ட் என்னால் பண்ண முடியாது, நான் எப்படி அந்த இடத்துல கற்றுக்கொள்வேன் என்று கலங்கி கொண்டு அந்த ட்ரெயினில் நான் போனேன். எனக்கு இருக்கிற ஒரே தைரியம், நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, நீங்கள் என்ன நடத்துகிறீங்க, நீங்கள் எனக்கு முன்னாடி போவீங்க, அற்புதம் செய்வீங்க அப்படி என்று சொல்லி அங்கே நான் 3.5 ஆண்டுகள் நான் படிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அப்போது ஒரு ஆண்டும் இல்லை, ஒரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருப்பேன். எனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நான் மனிதர்களை தேட மாட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நான் மனுஷங்கிட்ட போக மாட்டேன். இயேசுவேன்னு சொல்லி என்னுடைய கதவை மூடிக்கொண்டு அவருடைய பாதத்திலே அமர்ந்து கொண்டே இருப்பேன். நான் எதெல்லாம் கேள்வி கேட்கணுமோ, நான் எதெல்லாம் பேசணுமோ, ஒரு நாளும் இல்லை, ஒவ்வொரு காரியத்தில் அவர் சமூகத்தில் நான் காத்திருக்க ஆண்டவர் எனக்கு அந்த நாட்களில் ஆண்டவர் என்னை பழகினார். அப்போது ஒவ்வொரு காரியத்தில் அவர்கிட்ட காத்திருப்பேன். நான் ஒரு வாட் கிளாஸ் எடுக்க போவேன். எசப்பா நான் போயிட்டு நான் உமக்கு நன்றி சொல்லுவேன், நான் அழகாக நடத்தி முடிப்பேன், என் கூட நீங்கள் அந்த இடத்துல இருப்பீங்கன்னு சொல்லி நான் உமக்கு வந்து இந்த இடத்துல நன்றி சொல்வேன்ட்டு என்னுடைய வேதத்தை எடுத்து அணைத்து கொண்டு உமக்கு நன்றிப்பான்னு சொல்லிட்டு நான் போவேன். நான் முடிச்சுட்டு வந்த உடனே நான் என்னுடைய அறையில் வந்த உடனே, எசப்பா என்னை அழகாக நடத்துனீங்க, அதுக்காக உமக்கு நன்றியப்பான்னு சொல்லி ஆண்டவரை நான் அந்த இடத்துல மகிமைப்படுத்துவேன். அப்படி என்னை ஒரு ஃப்ரெண்டாக ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை அப்படியே அப்பான்னு சொல்லி அந்த இடத்துல விட்டு கொடுப்பேன். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அந்த கோர்ஸ் முடித்துட்டு வரும்பொழுது, அந்த 3 ஆண்டுகள் முடிக்கும் பொழுது எனக்கு எங்கள் கிளாஸில் ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ற ஒரு அவார்டை வாங்க ஆண்டவர் எனக்கு கிருபை செஞ்சார். இங்கிருந்து நான் ஒரு வெறுமையான பாத்திரமாக தான் போனேன். நான் சார்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவருடைய இயேசுவையே நான் அந்த இடத்துல சார்ந்து கொண்டேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதம் தான் எனக்கு எல்லாமே. அவருடைய சமூகத்தில் நான் நின்று கண்ணீரோடு ஒவ்வொரு காரியத்துக்காக நான் கேட்பேன், நான் காத்திருப்பேன். ஏசப்பாக்காக நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நிறைய பேச மாட்டேன், நான் இயேசுவின் இடத்துல தான் அதிகமாக பேசுவேன். ஆகவே தான் அந்த இடத்துல ஆண்டவர் என்னை வெட்கப்படவே இல்லை. நான் அந்த இடத்துல எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தனோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவர் என்னை அந்த இடத்துல வெட்கப்பட விடவே இல்லை. அங்கேருந்து கண்ணீரோடு போனேன். அங்கேருந்து ஆண்டவர் என்னை வெற்றியாக ஒரு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் என்ற அவார்டை வாங்கி கொண்டு என்னை அந்த இடத்துல கனமுள்ள பெண்ணாக மாற்றி இந்த இடத்துல கூட்டி வந்தார். இது கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று சொல்கிறேன். நம்ம எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லைனாலும் இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருந்தார் என்று சொன்னால் அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஒருபோதும் வெட்கப்படவே விட மாட்டார். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்க. அந்த காத்திருக்குதல் ஒருபோதும் உங்களை வெட்கமடையவே செய்யாது. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் செய்த ஆண்டவர் கட்டாயம் ஆண்டவர் சமூகத்தில் எந்த காரியமானாலும் நீங்கள் காத்திருக்கும் பொழுது கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து உங்களையும் சாட்சியாக நிலைநிறுத்த அவர் வல்லமையும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். மாத்திரமல்ல, சங்கீதம் 33:18 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். அப்போது அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமாக்க மரணத்திற்கு விலக்கி காக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். சங்கீதம் 37:34 நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். நீங்கள் காத்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் கை கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களை கட்டாயம் உயர்த்துவார். பிரியமானவர்களே, சங்கீதம் 38:15 கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர்.
ஆண்டவர் சமூகத்தில் நாம் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது அவர் உங்கள் ஜெபத்திற்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் ஒருத்தர்கிட்ட நம்ம செல்ஃபோனில் நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் நம்ம கடகடகடன்ட்டு பேசிட்டு நம்ம ஃபோனை வைத்திடல. நம்ம பேச வேண்டியது எல்லாவற்றையும் பேசி முடிந்த பிறகு அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று சொல்லி சிறிது நேரம் நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லா ஜெப விண்ணப்பங்களை கடகடகடன்னு படிச்சுட்டு நம்ம அமைதியாக நாம் கடந்து வரவே கூடாது. எல்லா ஜெபங்களை எல்லாவற்றையும் முடித்துவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அமைதியாக நாம் காத்திருக்க வேண்டும். அவர் பேசுவார், அவருடைய வார்த்தை நமக்கு உணர்த்தப்படும். தரிசனங்கள் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக, அவருடைய பிரசன்னத்தினால, அவருடைய மெல்லிய குரலினால நம்ம அவருடைய வார்த்தையை, அவர் சொல்றது அந்த மறு உத்தரவை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் காத்திருங்க. ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ காத்திருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பலனையும் கிருபைகளையும் வல்லமைகளையும் ஆண்டவர் கொடுக்க, இன்றைக்கும் நாம் ஆராதிக்கிற தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே நீங்கள் காத்திருங்க. ஏசாயா 30:18 ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆகவே நமக்கு இறங்கும்படி, இன்னைக்கு உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் இன்னைக்கு காத்திருக்கிறார். உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், உங்கள் செய்கைக்கு தக்க பலனை அவர் கட்டளை கொடுக்க போகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் இருக்கிற உங்களுக்கு அவரால் நிச்சயமா பலன் இன்றைக்கு கிடைக்க போகிறது. ஆகவே அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நீங்கள் பாக்கியவான்கள் பிரியமானவர்களே. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசிர்வதிக்க போகிறார். மாத்திரமல்ல, புலம்பல் 3:25 தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அவர் நல்லவராக வெளிப்படுகிறார். ஆகவே நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது அந்த புது பலனை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இன்றைக்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போது அந்த பலன் என்னாகும் 23:22 தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை அவர்களுக்கு உண்டு. அப்போ அந்த பலனை, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை அவர் கொடுக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அப்போ நெகேமியா 8:10 கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒரு பிரச்சனை வரலாம், ஒரு நெருக்கம் வரலாம், ஒரு போராட்டம் வரலாம், ஒரு புயல் காற்று போல ஒரு சூழல் அந்த இடத்துல வீசலாம். அந்த நேரத்தில் நாம் அந்த சோதனையை, பிரச்சனையை நாம் பார்க்காம ஆண்டவருடைய சமூகத்தில் அமைதியாக நீங்கள் காத்து கொண்டு இருக்கும் பொழுது அதுதான் நமக்கு பலனாக இருக்கிறது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. அப்போ ஆபத்து வருகிற அந்த நேரங்களில் நம்ம சோர்ந்து போகணும்னா அந்த இடத்துல நம்மளுடைய பலன் குறுகி போயிடும். நம்ம 5 நிமிஷம் செய்ய வேண்டிய வேலையை நம்ம 5 மணி நேரம் கூட செய்யலாம். ஏன்னா பலன் இல்லை. நம்மளுடைய உள்ளத்திலும் மனதளவிலும் சரீரத்திலும் ஏதாகிலும் அப்படி காயப்பட்டு உடையும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய வேலையை கூட நம்மளால் செய்ய முடியாத பலனை எழுந்து போகிறோம். அந்த நேரங்களில் தான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன். அந்த பலனை கொடுக்க தான், அந்த நேரத்தில் நம்மளை தட்டி எழுப்பதற்காக தான் ஆண்டவருடைய வார்த்தை. அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தான் அந்த போராட்டத்தை ஜெயிக்க, அந்த எல்லாவற்றையும் சகித்து ஜெயிக்க ஆண்டவருடைய பலன் இன்றைக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் விழுந்து போகக்கூடாது. உங்களை தூக்கி எடுப்பதற்காக தான் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளில் பேசி கொண்டிருக்கிறது. நீங்கள் காத்து பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்து கொண்டிருங்க. கட்டாயம் ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆபகுக் 3:19 ஆண்டவராகிய கர்த்தரே என் பலன். நமக்கு இன்னைக்கு ஒரே பலன். நீங்கள் சொல்லுங்க, இயேசுவே நீதான்ப்பா என் பலன், என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்கள் சொல்லணும், வாய்களை திறந்து, எனக்கு இருக்கிற ஒரே பலன் இயேசு கிறிஸ்து. அதை அறிக்கிட்டு பாருங்க. எல்லா பலவீனங்கள் அந்த நிமிஷத்திலே கழண்டு போயிடும்.
ஆண்டவரே எனக்கு பலனாக இருக்கிறார், இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்று அறிக்கையிடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்க. அந்த பலனை கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வெளிப்படுத்தினால் 3:8 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். எனக்கு இந்த கொஞ்ச பலன் தான் இருக்குன்னு சொல்கிறீங்களா? நான் என்ன செய்யுது, எனக்கு இவ்வளோ பலன் தான் இசப்பா இருக்குது, என்னால் இவ்வளோதான் முடியும் அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த வசனத்தை இவ்வளோதான் என்னால் கை கொள்ள முடியுது, என்னால் இப்படி தான் நிற்க முடியுது ஆண்டவரேன்னு சொல்கிறீங்களா? இந்த கொஞ்ச பலத்தில் ஆண்டவர் சமூகத்தில் போய் நில்லுங்க. ஆண்டவர் நிறைவாக மாற்றுவார். நிறைவான பலனை பரிபூரணத்தினால் உங்களை நிரப்புவார். நிறைவானது வரும்போது குறைவானது தானாய் விலகி போகும். ஆண்டோடைய சமூகத்தில் அப்படி நீங்கள் காத்திருங்க. இந்த கொஞ்சம் பலன் தான் ஏசப்பா எனக்கு இருக்குன்னு சொல்லி அவர் சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பலத்தால் எடை கட்ட விரும்புகிறார். பிரியமானவர்களே, வேதத்தில் கூட கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அப்போது கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அப்போது கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் பொழுது கழுகுகளைப் போல என்று எழுதியிருக்கிறது. இந்த கழுகுக்கு ஒரு என்ன குண அதிசயம் என்று சொன்னால், அது 10,000 அடி உயரத்தில் அது பறக்குமாம். அதுக்கு 2 குணங்கள் காணப்படுகிறது. அது ஒன்று பொறுமையாக இருக்குமா, அதுக்கு நல்ல பலன் இருக்கும். அப்போது அது என்ன செய்யணும், அது நல்லா உயரத்தில் பறக்கும். நல்லா பறந்து போய் நல்லா ஆகாரம் தேடி நல்லா அது இருக்கும். அப்போது அதோட 30வது வயசு வரும் பொழுது அது மிகவும் சோர்ந்து போயிடும். அப்போ அது சோர்ந்து போகும் பொழுது அதனுடைய சிறகுகள்லாம் பலவீனம் அடையும். அதால் உயரமாக பறக்க முடியாது. அது பலனை இழந்துடும். நல்ல இறையை அது தேட முடியாது. அது 30வது வயதிலேயே அதோடைய பலனை அது இழக்குது. அப்போ அது என்ன செய்யுது, அந்த நாட்களில் கண்மலையின் வெடிப்புகளில் போயிட்டு அது தனிமையாய் அந்த இடத்துல அது போய் தங்குமாம். அப்போது 5 மாதம் அளவும் அது கண்மலையின் வெடிப்புகளில் அது காத்திருக்குமாம். ஆண்டோடைய அது காத்திருக்குமாம். எப்படி அது அதோடைய இறகுகள் எல்லாம் அப்படியே அது என் பலவீனம் அடைந்து அது என்ன செய்யுமாம், ஒவ்வொரு இறகாக அது பிச்சு பிச்சு எடுக்குமாம். அதனுடைய அலகுகள் அதனுடைய நகங்கள்லாம் பிச்சு பிச்சு எடுக்கும் பொழுது அப்படியே அதுக்கு வலி எடுக்கும், அதுக்கு வேதனை எடுக்கும். அதால் பலன் இல்லை. அது இறைய தேடல். அந்த நாட்களில் அதுக்கு பலன் இருக்காது. அதுக்கு நிறைய வலிக்கும். அதனுடைய ரத்தம் சொட்டு சொட்டாக அது ஊற்றும். அந்த நேரங்களெல்லாம் வலியை பொறுத்து கொள்ளும். ஏன்னா அதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. 6வது மாதத்தில் இந்த இறகெல்லாம் இந்த அழகெல்லாம் அந்த நகெல்லாம் எல்லாம் உதிர்ந்த பிறகு எனக்கு புது இறகு வரும், எனக்கு புது நகம் வரும், எனக்கு புது அழகு வரும் என்று சொல்லி அது காத்திருக்குமாம். அது புது பலனை பெற்றுக்கொள்வதற்காக அந்த கண்மலையின் வெடிப்புகளில் 5 மாதம் அளவும் அது காத்திருக்குமாம். அது வலிக்க தான் செய்யும், வேதனை தான், அது கஷ்டம்தான். அதுக்கு இறை தேட முடியல, சரீரத்தில் பலன் கூட இருக்காது. அப்போது மனதளவிலும் சரீரத்தில் சோர்ந்து தான் போயிருக்கோம். அந்த நேரத்தில் அதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு புது பலன் வரும் அப்படின்னு சொல்லி காத்திருக்குது. அதனால தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்போது அது 5 மாதம் வரைக்கும் அது காத்திருக்கிறது இல்லையா? 6வது மாதம் துவங்கின உடனே அதுக்கு புது இறகுகள் முளைக்குமாம், புது நகம், புது அழகு, இது எல்லாமே அதுக்கு புதுசாக வரும் பொழுது அப்போ அது அப்படியே எனக்கு புது இறகு வந்துட்டுன்னு சொல்லி அது என்ன செய்யுமாம், அது முளைத்த உடனே அது இன்னும் வேகத்தில் அதிகமான உயரத்தில் அது பறக்குமாம். அது 30 முதல் 40 வயது அதுக்கு கூடுதல் ஆயுளாக அதுக்கு கொடுக்கப்படுமாம். அது முன்னாடி பறந்ததை விட அது ரெட்டத்தனையாக புது வேகத்தோட, புது பலத்தோட, புது இறகுவோட அது உயரத்தில் பறக்குமாம். அப்போது அது ஓடினாலும் அது இளைப்படையாது, நடந்தாலும் அது சோர்ந்து போகாது. இன்னைக்கு கூட இப்படி இந்த கழுகுகளைப் போல ஒரு நெருக்கத்தின் மத்தியில், ஒரு கஷ்டத்தின் மத்தியில், ஒரு துன்பத்தின் மத்தியில், ஒரு பாடு மத்தியில் இன்னைக்கு நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். காத்திருங்க. அன்னைக்கு எப்படி கழுகு அந்த கண்மலையின் வெடிப்புகளில் அது காத்திருந்ததோ அதுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. 6வது மாதம் துவங்கின உடனே எனக்கு புது பலன் உண்டாகும் என்று சொல்லி, அதே மாதிரி தான் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் அந்த நெருக்கத்தின் மத்தியில் அமைதியாக இருங்க. போராட்டத்தின் மத்தியில் அமைதியாக ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்க. முடியலனாலும் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் காத்திருங்க. அப்படி காத்திருக்கும் பொழுது
ஆண்டவர் உங்களுக்கு புது பலனை கொடுக்க ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த புது பலனை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இன்னைக்கு கூட இந்த நிகழ்ச்சியை ஏதோ ஒரு சோர்வுகளோடு, ஏதோ ஒரு போராட்டத்தோடு, கண்ணீரோடு இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரரே, அன்பு சகோதரிகளே, இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து பாருங்கள். இன்றைக்கி அந்த கழுகுகளைப் போல புது பலனை கொடுக்க போகிறார். அந்த புது பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு தான் கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அப்போது அந்த கழுகு வந்து சோர்ந்து போயில்ல, அது காத்திருக்குது. இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் காத்திருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கிருபை, பலன், அபிஷேகம், ரட்சிப்பு, ஆண்டோடைய வார்த்தை, அவருடைய வருகைக்கு, அவருடைய நியாய தீர்ப்புக்கு, நம்முடைய ஆத்துமா எல்லாவற்றிற்கும் காத்திருந்த அந்த புது பலனை பெற்றுக்கொள்ள போகிறது. அந்த பலனை இன்னைக்கு எனக்கும் வேணும்னு சொல்லி யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களோ இன்னைக்கு என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீங்களா? நாம் ஒருமனப்பட்டு ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிப்போம். நீங்கள் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி, இயேசுவே எனக்கு அந்த பலன் வேணும்ப்பா, எனக்கு உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற அந்த அனுபவம் எனக்கு வேணும், எனக்கு இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியலையப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்கன்னா காத்திருக்க ஆண்டவர் இன்னைக்கு பலன் கொடுக்க போகிறார். இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரே எங்களோடு நீர் பேசின ஜீவனும் வல்லமையுள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக மனதார உம்மை துதிக்கிறோம் இயேசப்பா. மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அந்த வார்த்தையின்படி இயேசப்பா உமக்கு காத்திருக்கிற அனுபவத்தை இந்த நாளில் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீங்களப்பா. உமக்கு காத்திருக்கும் பொழுது அந்த புது பலனை கொடுப்பேன்னு சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களப்பா. அந்த வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஆண்டவரே ஒவ்வொரு அன்பு சகோதரரையும் சகோதரிகளையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தை வல்லமை இப்பொழுது உம்முடைய பிள்ளைங்க மீது இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அது வல்லமையுடையதப்பா. அந்த வார்த்தையின் வல்லமை இப்பொழுது உம்முடைய பிள்ளைங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன்ப்பா. இனிமே நான் கூட ஆண்டோடைய சமூகத்தில் நான் காத்திருந்த அந்த பலனை பெற்றுக்கொள்ளுவேன். எனக்கு அந்த பலன் வேணும்னு சொல்லியப்பா இந்த ஜெபத்தில் கேட்குற ஒவ்வொரு அன்பு தேவ பிள்ளைங்கள் மீது இப்பொழுதே அந்த அபிஷேகத்தின் வல்லமை ஆண்டவரே, இப்பொழுதே பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுதே உடைய பிள்ளைங்களை அளவில்லாமல் நிரப்பும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, கண்ணீரோடு இருக்கிற உடைய பிள்ளைங்களுடைய கண்ணீர்களை ஆண்டவரே நீர் துடைங்கப்பா. இந்த பிரச்சனையை மேற்கொள்ள நீர் பலனை தாங்க இயேசப்பா. உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து எல்லாவற்றையும் ஜெயிக்க உடைய பிள்ளைங்களுக்கு அந்த பலனையும் கிருபையும் சத்துவத்தையும் நீர் கட்டளை கொடுங்க இயேசப்பா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டே போனதில்லப்பா, அவைகள் பிரகாசம் அடைந்தன. ஆண்டவரே, உடைய பிள்ளைங்களை அப்படி அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் தகப்பனே அப்பா, உடைய பிள்ளைங்க இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஜெபிக்கிற உடைய பிள்ளைங்கள் மீது இப்பொழுது உங்க கல்வாரி ரத்தம் இறங்கட்டும். இந்த பாவத்திலிருந்து உடைய பிள்ளைங்களை இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்குங்கப்பா. இந்த சாப கட்டுகள்லாம் முறிவதாக, இந்த மந்திர கிரியைகள்லாம் இயேசுவின் நாமத்தில் ஏசாயா 4:3 படி சுட்டெரித்து ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, அந்த வியாதி கட்டுகள் மாறட்டும். ஆண்டவரே, இந்த மரண படுக்கை மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் உங்கள் வல்லமை உங்களுடைய பிள்ளைகள் மீது இறங்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்கள் பிரசனம் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு இருக்கிற அந்த வீடுகளில் உங்கள் வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் உங்கள் வல்லமை இப்பொழுது நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, திருமணத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு திருமணம் ஏற்ற நேரத்தில் வாய்க்கட்டும், தடைகள் உடையட்டம்ப்பா. திருமணமாகி எனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிற உடைய பிள்ளைங்களுக்கப்பா அந்த கர்ப்ப கனியை கொடுப்பீராக. கர்ப்பம் தரிக்கக்கூடாதபடி இருக்கிற தடைகள், கட்டுகள், சர்ப்பத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே செயலிழந்து போய் என்று கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவரே, படித்துட்டு எனக்கு வேலை இல்லை என்று சொல்லி காத்திருக்கிற உடைய பிள்ளைங்களுக்கு அப்பா ஒரு நல்ல வேலையை கட்டளை கொடுத்து உடைய பிள்ளைங்களை எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து அப்பா உடைய பிள்ளைங்களை அப்படி உடைய கிருபையின் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, உடைய பிள்ளைங்களை அப்படி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, உடைய சமூகத்துக்கு காத்திருக்கிற அந்த
அனுபவத்தின் மூலமா அந்த நாளில் நீர் பேசினீங்களப்பா. கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன்ப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து இந்த வார்த்தை ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. அது ஒருபோதும் வெறுமையா திரும்பி வராதப்பா. ஆண்டவரே, உடைய பிள்ளைங்க மீது அந்த கிருபை தயவு நீர் வைத்ததுக்காக நன்றியப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து உடைய வல்லமுள்ள கரத்துல, கிருபையின் கரத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்ப்பா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். அந்த வார்த்தையின்படி உம்மையே உறுதியாய் பற்றி கொண்டு உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து அந்த புதிய பலனை பெற்றுக்கொள்ள உம்முடைய பிள்ளைங்களை ஆண்டவரே நீர் நிரப்பின அன்புக்காக கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இந்த இடத்துல உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்திருக்கிறார். விசுவாசிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள ஜெயிக்க இயேசு ஜெயித்தார். நீங்களும் ஜெயிப்பீங்க. காட் பிளஸ் யூ. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவனுடைய அக்னி, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி இந்த நாட்களில் நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய மனுஷர்களுடைய நெற்றிகளில் அடையாளம் போடு.